பத்திரிகையாளர்களுக்கு என்ன ஆச்சு? இந்த விஷயத்தை எதையுமே தொடரல அவங்க. பத்திரிகையாளர்கள் கேட்க மறந்த விடுபட்ட கேள்விகளை நாம் கேட்கிறோம். தம்பி விஜய் அவர்களே, கண்ணாடி வீட்டிலிருந்து கல்லறியாதீங்க. நீங்க நமக்கு தம்பி தான், தலைவர் இல்ல. தலைவர் என்ற தகுதியை நீங்கள் இன்னும் அடையவில்லை. தலைமை பண்பெல்லாம் வரல, அது அப்புறம் பார்க்கலாம். நீங்க பேசியிருக்கீங்கல்ல பாலாற்று மணல் கொள்ளை, பனையூர்ல பங்களா கட்டிக்கிட்டு இருக்கீங்கல்ல, நீங்க ஒரு திட்டமிட்ட குடும்பம். ஒன்றோ இரண்டோ குழந்தைகள், உங்க மனைவி, அப்பா அம்மா கூட கோடம்பாக்கத்தில் வசிக்கிறாங்க. நீங்க மட்டும்தான் பனையூர்ல இருக்கீங்க. திட்டமிட்ட குடும்பத்திற்கு ஏயா இவ்வளவு பெரிய பங்களா? பனையூர் பங்களா கட்டுவதற்கு எத்தனை ஆயிரம் யூனிட் மணல் வாங்கினீர்கள்? அந்த மணல் பூரா பாலாற்று மணல் தானே. அன்னைக்கு கட்டும்போது அதெல்லாம் தெரியலையா? பாலாற்று மணல்ங்கிறது தெரியலையா? பாலாற்று மணலை, திருட்டு மணலை வாங்கித்தானே கட்டினீர்கள். கிட்டத்தட்ட 2000 யூனிட்டுங்கிறாங்க. 2000 யூனிட்டுக்கு நீங்க அரசு